ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பீக்கங்காய் வாங்கிட்டு வந்தது அப்படியே இருக்குங்க. பழங்கோல கிச்சனை தான் நீங்கள் பார்க்குறீங்க. சேமியா இது தாங்க இருக்குது. சனிக்கிழமை தளியல் போடலான்னு பார்த்தேன், சேமியா வாங்க மறந்துட்டேன். எல்லா ஜாமானும் வாங்கிட்டு வந்தேன். ராத்திரியே பார்த்து காலையிலேயே படைச்சிடும் அப்படின்ட்டு மாவுளுக்கெல்லாம் பிடிச்சாச்சு, நெய்லாம் போட்டு. இது பூஜைக்கான தேங்காய், வாழைப்பழம், பால் புற ஊற்றி வச்சுருக்காங்க. இங்கே பாயசத்துக்கு பால் வச்சேன், ஆனால் சேமியா துக்குனோண்டு இருந்ததால் வச்சுட்டேன். இது கிரேப் ஜூஸுங்க. நைட்டே ஊற வச்சு காலையில் எப்போதுமே நான் ஜூஸ் குடிப்பேன்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, அதுக்கு இதுக்கா அதையும் செஞ்சிருவோமேனு. கீரை பொரியலுங்க, முருங்கைக்கீரை பொரியல் தேங்காய்லாம் போட்டு பண்ணியாச்சு. சுண்டல் தாளிச்சிட்டேங்க. இதெல்லாம் காலையிலே நான் செஞ்சிட்டேங்க. வாழைக்காய் வறுத்து வச்சிட்டேன். இது ரசம், நல்ல ரசம் கமகமன் இருக்குது. சாம்பார், சௌ கேரட் போட்டு சாம்பார். இவ்வளோவும் செஞ்சு வச்சாச்சுங்க. செஞ்சு வச்சுட்டு தான் நம்ம அடுத்தது மற்ற வேலைகளை பார்க்கணும் அப்படின்னு. இப்போ பாருங்கள் கிச்சன் எப்படி இருக்குன்னு. இவ்வளோ சமையலையும் முடிச்சிட்டேன், ஆனால் என்னோடய கிச்சன் அலங்கோலமாக இருக்குது. இதை கொஞ்சம் ஒதுங்க வைக்கணும். வச்சுட்டு தான் அடுத்த வேலை பார்க்கணும். இது பாக்கெட் பாலுங்க, அதையும் புற ஊற்ற வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், சாதம் வடிக்கிறேன்னு கஞ்சிலாம் கீழே மேலே கொட்டி வச்சுருக்கேங்க. இந்த குண்டானில் வடிப்போன்னு பார்த்தா அது இன்னும் செட் ஆகலை. அதுக்கப்புறம் எப்பொழுதும் வடிக்கிற இந்த குண்டான்லேயே வடிச்சிட்டேன். பச்சரிசி சாதம் பெருமாளுக்கு வடிச்சிருக்கேன். அப்பப்போ பாத்திரத்தை ஒழிச்சு போட்டுட்டேன். இது உளுந்து கழுவி வச்சுருக்கேங்க. இதை அரைச்சி வடை சுட வேண்டியதான். எப்போதுமே உளுந்த வடைக்கு கொஞ்சம் புழுங்கரிசி சேர்த்து செஞ்சிங்கன்னா வடை எவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்டாகவே இருக்கும், மண்ணியை கட்டாது. ஒரு தேங்காய் மூடி யூஸ் பண்ணிட்டேன், இன்னொன்று இருக்குது, அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும். இப்படி தாங்க இருக்குது கிச்சன் அலங்கோலமாக. என்ன செய்யறது, எல்லோரும் நீட்டான கிச்சனை தான் காமிப்பாங்க. நான் எப்போதுமே அடிக்கடி இப்படி இருக்க கிச்சனை தான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், செத்த நேரத்துக்குள்ளே இதெல்லாம் ஒதுங்க வச்சு அதை அங்கங்கே எங்கெங்கே வைக்கணுமோ அந்தந்த இடத்துல வச்சுட்டு உங்களுக்கு க்ளீனான கிச்சனை காமிக்கிறேன். இப்போ ஜூஸ் அடிச்சுட்டு வந்துட்டேங்க. இதில் தேன் சேர்த்துட்டேன். அப்படியே ஒரே கல்ப்பாக அடிச்சிட வேண்டியதுதான். இப்போ போய் நம்ம கிளாஸ்லாம் தேடிக்கிட்டு இருக்க முடியாது இல்லைங்களா. அந்த மாவுளுக்கெல்லாம் எடுத்து ஒதுங்க வச்சு மூடி வச்சுட்டு. இங்கே பாருங்கள் கிச்சன் எப்படி இருந்த கிச்சனை இந்த அளவுக்கு மாற்றிருக்கேன்னு. சிங்கில் போட வேண்டியதெல்லாம் போட்டுட்டு இதெல்லாம் எடுத்து ஏற கட்டிட்டு சமைச்சதெல்லாம் ஒரு பக்கம் எடுத்து மூடி வச்சுட்டேங்க. இதுக்கப்புறம் நம்ம முக்கியமாக பெருமாளை பார்த்துட்டு வந்து தான் தளியல் போடணும், அதுதான் ஸ்பெஷல். அதனால் பெருமாள் கோயிலுக்கு கிளம்பியாச்சு. வந்து தான் வடை மாவு அரைச்சி வடை சுட்டு சாமிக்கு இலை போட்டு நெய்வேத்தியம் வைக்கணுங்க. நான் எப்பொழுதும் இப்படி தான் செய்வேன். காலையிலே இன்றைக்கி வேலையெல்லாம் செஞ்சுட்டேங்க. அப்பயும் 11 மணி ஆகிட்டு கோயிலுக்கு போக. கோயிலுக்கு போயிட்டு வந்து தான் இந்த வீடியோ வெளியில் வந்து தான் நான் எடுத்தேன். உள்ளே எடுத்தால் ஏதாவது பிரச்சனை வருமோ என்னன்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.